Hi dears, welcome back to our channel Shafa Creations. இன்னைக்கு class number 48ல ஒரு பியூட்டிஃபுல்லான bullion rose flower with bead work எப்படி பண்றதுன்னு டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த டிசைனை எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணலாம்ங்கறத தெரிஞ்சுக்கலாம். duppatasலயும் sareesலயும் புட்டாஸ் மாதிரி அங்கங்க டிஸ்டன்ஸ் விட்டு ஆல் ஓவர் டிசைனா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஒரு எலிகண்டான ஒரு லுக் கிடைக்கும். அடுத்ததா இந்த வீடியோக்கு மேலே ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க மாதிரி ஒரு ப்ளவுஸோட பேக் நெக்கில் புல்லியன் ரோஸ் புல்லியன் நாட் கொஞ்சம் பீட் ஒர்க் மட்டும் ஆட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லைன் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு நான் ரங்கோலி பிராண்டில் இருக்க காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதில் 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டையும் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ணுற நீடில் பார்த்தீங்கன்னா இதோட பாடி பார்ட் வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம புல்லியன் நாட்டுக்கு நிறைய தடவை த்ரெட்டை சுற்றிட்டு இழுக்குவோம். அந்த மாதிரி இழுக்கும்போது தின்னான நெடில் வந்துட்டு வளைஞ்சிரும். அதனால திக்கான நெடில் சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புல்லியன் நாட்டுக்கு நம்ம அதோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 6 ஸ்டாண்ட்ஸ் 8 ஸ்டாண்ட்ஸ் 12 ஸ்டாண்ட்ஸ் கூட சில நேரம் யூஸ் பண்ணுவோம். அதனால் இதோட ஐ பார்ட் அந்த ஹோல் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்து நெடில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டை நெடில் எடுக்க போகிறோம். இந்த த்ரெட்டில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கும். அந்த எட்ஜை பிடிச்சி இழுத்திங்கன்னா த்ரெட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு இழுத்துட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்திருக்க த்ரெட்டை அப்படியே நெடில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 6 நூல் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதை தான் ஸ்டாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 6 ஸ்டாண்ட்ஸை அப்படியே நெடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதோட எண்டிங்கில் மட்டும் நாட் போட்டுக்கலாம். ஒரு எட்ஜை அப்படியே விட்டுருங்க. அதோட இன்னொரு எட்ஜில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரோஸ் என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இந்த சர்க்கிளோட சென்டரில் குட்டியாக 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன்லேருந்து கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வருவோம். சென்டரில் போட்ட அந்த சின்ன லைன்ஸ்லேருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வரைஞ்சிருக்க ஃபஸ்ட் லைனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துக்கலாம். இப்போ அதோட கீழே அது முடிகிற இடத்துல அந்த லைன் முடியுது இல்லையா, அந்த இடத்துல நீடில் குத்திட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த த்ரெட்டை ஒட்டியே கிளாத்துக்கு இடையில நீடில் இந்த மாதிரி பின் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த லைனை வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம நீடில் பின் பண்ணிக்கணும். பின் பண்ணும்போது நம்ம வரைஞ்சிருந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டையும் இணைக்கிற மாதிரி நீடில் இப்படி பின் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த சைஸில் தான் நமக்கு ஸ்டிச் வந்துட்டு இப்போ கிடைக்க போகுது. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் நீடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் த்ரெட்டை வந்துட்டு ஒரு 6 டைம் சுற்றிக்கோங்க. இப்போ த்ரெட்டை 6 டைம் நெடில் சுற்றியாச்சு. இப்போ ரைட் ஹேண்டில் நெடில் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் நம்ம சுற்றின அந்த ஸ்ப்ரிங் மாதிரி போர்ஷனை விரலில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வெளியில் இடுங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்க நீடில் ஸ்லோவாக பிடிச்சி அதுக்கு ஆப்போசிட் சைடில் இழுங்க. இழுக்கும்போது எல்லா த்ரெட்டுமே அந்த ஸ்ப்ரிங் வழியாக வெளியில் வந்துடும். அந்த ஸ்ப்ரிங் போர்ஷன் வந்துட்டு அந்த த்ரெட்டோட எட்ஜுக்கு போயிடும். கடைசிக்கு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச் முடிகிற இடத்துல நீடில் குத்தி கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ ஒரு புல்லியன் நாட் நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம பக்கத்தில் ஒரு குட்டி லைன் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் போடலாம். அந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த லைனோட எண்டிங் பாயிண்டில் நீடில் குத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த த்ரெட்டை ஒட்டியே நீடில் பின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அந்த லைனை கவர் பண்ணுற மாதிரி பின் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் நீடில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டில் 6 டைம் நீடில் த்ரெட்டை சுற்றிக்கணும். சுற்றி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்ப்ரிங் போர்ஷனை வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி கீழே இறக்குங்க. அப்படியே ரைட் ஹேண்டில் அதே சமயத்தில் நீடில் இழுங்க. அப்போ அந்த ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம சுற்றின த்ரெட் வந்துட்டு லாஸ்ட்டுக்கு போயிடும். போனதுக்கப்புறமா அந்த ஸ்டிச் முடிகிற இடத்துல நீடில் குத்தி கீழே எடுத்துகிட்டு போயிடணும். அவ்வளோதான், 2 நாட் போட்டுட்டோம். இதுதான் இந்த ஃப்ளவருக்கே பேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இதை சுற்றி தான் மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே போட போகிறோம். அந்த 2 லைனுக்கு கீழே ஹரிசாண்டலாக இன்னொரு லைன் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல புல்லியன் நாட் போட போகிறோம். இந்த புல்லியன் ரோஸை வந்து நம்ம 3 லேயர்ஸாக போடுறோம். நம்ம முதல்ல போட்ட அந்த 2 ஸ்ட்ரைட் லைனில் போட்ட நாட் வந்துட்டு ஃபஸ்ட் லேயர்னு வச்சுக்கலாம். இது செகண்ட் லேயர். இதில் இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் போட்டிருந்தோம். அதில் எப்பவும் போல் நீடில் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போடலாம். ஆனால் த்ரெட்டை நீடில் சுற்றும் போது இந்த தடவை 8 டைம் சுற்றிக்கோங்க. ஏன்னா இது செகண்ட் லேயர் இல்லையா, அடுத்தடுத்த லேயர் வரும்போது பெட்டலோட சைஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகிட்டே வரணும். அதனால செகண்ட் லேயரில் வர எல்லா ஸ்டிச்சுக்குமே 8 டைம் சுற்றிக்கோங்க.
இப்போ த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச் எண்ட் ஆகிற இடத்துல நீடில் அடியில் எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ அடுத்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபைனலாக போட்ட ஸ்டிச்சோட முக்கால் பாகத்தில் ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க பென்சிலில். இப்போ அந்த ஸ்டிச் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அதோட எண்டிங்கில் இன்னொரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி தான் அடுத்த ஸ்டிச் போட போகிறோம். ஒரு பாயிண்ட்லேருந்து நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. கடைசி ஸ்டிச்சோட முக்கால் பாகத்தில் நீடில் பின் பண்ணி அந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் த்ரெட்டை 8 டைம் சுற்றிட்டு வெளியில் எடுத்துருங்க. இந்த த்ரெட்டை நீடில் சுற்றும் போது ரொம்ப டைட் பண்ணிட வேணாம். ரொம்ப டைட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சுற்றி இருக்க த்ரெட்டை கீழே இறக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நகர்த்தும் போது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ரொம்ப டைட்டும் இல்லாமல் லூஸும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்க மாதிரியான ஒரு அளவில் சுற்றிக்கோங்க. இப்போ 3வது ஸ்டிச் போடலாம். இந்த ஸ்டிச்சும் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்தோட முடிவில் நீடில் அடியில் இருந்து மேலே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக போட்ட ஸ்டிச்சோட முக்கால் பாகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு நீடில் பின் பண்ணிவிட்டு த்ரெட்டை சுற்றி வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த செகண்ட் லேயரோட கடைசி ஸ்டிச் போட போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்கில் நீடில் அடியில் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக போட்ட அந்த 3வது ஸ்டிச்சோட முக்கால் பாகத்தில் நீடில் பின் பண்ணி இப்போ லாஸ்ட் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் லேயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரோஸோட 3வது லேயர் போட போகிறோம். நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு தான் இந்த லேயரை ஃபில் பண்ண போகிறோம். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. நீடில் ஒவ்வொரு தடவை பின் பண்ணி த்ரெட்டை சுற்றுவோம் இல்லையா, அந்த இடத்துல நீடில் த்ரெட்டை 12 டைம் சுற்றிக்கோங்க. ஏன்னா கடைசி லேயர் இல்லையா, இதோட பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதனால் 12 டைம் சுற்றிட்டு நீடில் வெளியில் எடுத்து ஸ்டிச்சஸ் போடுங்க. ஃப்ளவரை சுற்றி நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது வேறு டைரெக்ஷனில் இருந்து ஸ்டிச்சஸ் போட வேண்டியிருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் ஃப்ரேமை வந்து திருப்பி வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோட எல்லா கிளாஸஸையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே தெரியிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிகினர்ஸ் எம்ப்ராய்டரி அப்படின்ற என்னோட பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிங்கன்னா கிளாஸ் 1லேருந்து நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே இருக்குது. நீங்கள் அதில் போய் எல்லா ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவரோட கடைசி நாட் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி 2 ஸ்டிச்சுக்கும் இடையில ஒரு நாட் வரும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட எண்டிங்கில் நீடில் விட்டு கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க. பேக் சைடில் திருப்பி ஏதாவது ஒரு லூப்பில் நீடில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை அதில் 2 டைம் சுற்றிட்டு நீடில் இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். நம்ம புல்லியன் ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பீட் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு லைனும் 2 லீஃபும் போட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப தின்னான ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க நீடில் நம்பர் 6. நம்பர் 2 கோல்டன் பீட் எடுத்துக்கோங்க. நீடில் த்ரெட்டை டபுளாக எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. அந்த லைன் முடிகிற இடத்துல அடியிலேருந்து மேலே எடுத்துகிட்டு பீட்ஸை இந்த மாதிரி கோத்துக்கோங்க. அந்த லைன் வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அந்த லைன் முடிகிற இடத்துல நீடில் கிளாத்தில் குத்தி அடியில் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இந்த பீட் வந்துட்டு ரொம்ப லூஸாக இருக்கும். இதை கரெக்டாக கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 2 பீடுக்கு இடையில சைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடியிலேருந்து பீடுக்கு பக்கத்துலேயே மேலே எடுத்துக்கோங்க. அதோட இன்னொரு சைடில் குத்தி கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு விசிபிளாக தெரியாது, அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட முடியும். லீஃபுக்கும் நம்ம இதே மாதிரி பண்ணலாம். லீஃப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துக்கோங்க. நான் பாதியாக ஃபில் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக ஒரே டைமில் கூட லீஃபோட சர்க்கிளை சுற்றிலும் அளந்து பார்த்துட்டு பீடை கோர்த்துட்டு அந்த லீஃப் முடிகிற இடத்துல நீடில் அடியில் எடுத்துகிட்டு போயிருங்க. அடியில் கொண்டு போனதுக்கப்புறமா 2 பீடுக்கு இடையிலையும் சைட் ஸ்டிச் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க.
நாம் இதே மெத்தடில் இன்னொரு லீஃபையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரே டைமில் பீடை வந்துட்டு லோட் பண்ணிக்கிட்டேன் த்ரெட்டில். அந்த லீஃப் முடிகிற இடத்துல நீடில் அடியில் எடுத்துக்கிட்டேன். இப்போ லீஃப் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இடையில சைட் ஸ்டிச் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த டிசைனோட ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த புல்லியன் நாட் டியூட்டோரியல் வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.